இப்போ ஒரு கூகுள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ கூகுளை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கடந்த ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே தான் அந்த கூகுள் அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி யாகுன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இடமே தெரில, இருக்கானே தெரில. ஸோ அந்தளவுக்கு வந்துருச்சு கூகுள் அப்படிங்கிற விஷயம். கூகுள் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம என்ன கேட்டு நம்ம என்ன விதமான டேட்டா வேணும்னாலும் கூகுள் வந்து கிடைக்குது நமக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டாட் ஒரு புள்ளி மட்டும் வைங்களேன், அது கீழே பெரிய ஒரு லிஸ்ட்டே வருது. என்ன சந்தேகம் வந்து அவ்வளோ டாக்குமெண்ட் வேணும்னாலும் நம்ம கூகுளில் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியுது. இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு மெயில் போடுறோம்னு வைங்களேன், மெயில் போடும்போது சில சந்தேகம் நமக்கு வருது. சென்டென்ஸ் அமைக்கிறதோ இருக்கட்டும், சில சந்தேகம்லாம் வரும்போது நம்ம கூகுளில் போய் போட்டு பார்க்குறோம், அதுக்கு நம்ம பதில் கிடைக்குது. அதை வச்சு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுறோம். ஸோ இந்தளவுக்கு பயனுள்ள விஷயங்கள் இதில் இருக்குது. மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில சென்டென்ஸ் அந்த வார்த்தை கூட நம்ம ஸ்பெல்லிங் தெரியாமல் கூட போயிடும். இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கான்ட்ரவர்சின்னு வார்த்தை இருக்குன்னு வைங்களேன். கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது நம்ம ஏதாவது பேசும்போது ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியா. அது திடீர்னு ஒருத்தர் போய் கான்ட்ரவர்சி ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் தடுமாற்றம் வரும். கான்ட்ரவர்சினா CONTR அப்படி டவுட் வந்துடுது. ஆனால் போய் கூகுளில் போயிட்டு அதை போட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெல்லிங் எடுத்து நம்ம பண்ணுறோம். இது போல் அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூகுளில் நம்ம செய்யக்கூடாத, நம்ம கூகுளில் தேடக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் ஒரு 350 நாடுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற நாடுகள். அதில் எல்லா நாடுகள்லையுமே இந்த கூகுள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த கூகுள் அப்படிங்கிறது இது ஒரு சர்ச் என்ஜின். ஆக்சுவலாக அது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா செய்யக்கூடாத சில விஷயத்தை கூகுளில் சர்ச் பண்ணுறோம், நம்ம ஹிஸ்ட்ரியில் டெலிட் பண்ணிடுறோம். நம்மளால் நம்ம ஹிஸ்ட்ரியில் டெலிட் ஆகிடுச்சு, அப்படியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, எல்லாமே பேக்கப் பயணிக்கும். ஏதாவது ஒரு தேவைப்படும் போது ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட நம்மளோட கூகுள் என்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம கூகுளில் வந்து சர்ச்சே பண்ணக்கூடாது, அதாவது தேடவே கூடாத விஷயம் என்னென்னா, இந்த நாட்டுக்கு அச்சுறுத்துற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, டெரரிசமாக இருக்கட்டும், வேறு ஹவு டு மேக் பாம்லாம் சொல்லுவாங்க, குண்டு எப்படி தயாரிக்கிறது, இது மாதிரி விஷயத்த கண்டிப்பாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கவே கூடாது. இப்போ நம்ம விளையாட்டை கூட பண்ணலாம், என்ன நம்ம இன்னும் இது பண்ண போகிறது இல்லை, ஆனால் சும்மா செக் பண்ண போகிறோம், என்ன பார்க்கலாம்னு கூட பார்க்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. கூகுளில் நீங்கள் அப்படி டைப் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய குற்றம். அது ஃபைனு, ஜெயிலுக்கு கூட போட வாய்ப்பு இருக்குது. அது மிகப்பெரிய தவறான செயல் அது. அதே போல் அந்த ஆபாச படம்லாம் பார்க்குறதா இருந்தால் கூட அந்த குழந்தைகள் ஆபாச படம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் ஆபாச படம் அப்படிங்கிறது பல நாடுகள் இதே வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதை. ஸோ தவிர விளையாட்டு கூட சும்மா சர்ச் பண்ணி கூட என்னன்னு பார்த்துறாதீங்க. அதே போல் அந்த கருக்கலைப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, அது மாதிரி வேலையை பண்ணக்கூடாது. இப்போ தடை செய்யப்பட்ட பொருந்துகள், அதாவது பேண்ட் மெடிசன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவில் தடை செஞ்சுருப்பாங்க. பட் அதை நம்ம சும்மா போட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறது, அது மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதுவும் குற்றமான செயல் தான் அதுவும். அதே மாதிரி நம்ம ஒருத்தனை உடல் ரீதியாக எப்படி தாக்குறது அப்படின்னு சொல்லி சும்மா போட்டு கூட செக் பண்ண பார்க்கக்கூடாது. இதுவும் குற்றமான செயல் தான். அதே மாதிரி இந்த ஹேக்கிங் அது சம்மந்தப்பட்டதும் பார்க்கக்கூடாது. பட் நிறைய பேர் ஹேக்கிங்கிற விஷயத்தை பார்க்குறாங்க. அதுக்கு சில படிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, நார்த் சைடெலாம் படிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் ப்ராப்பரான அப்ரூவல் வேணும்னு சொல்கிறாங்க அதை. ஸோ நமக்கு எதுக்கு தேவையில்லாத உள்ளே போய் இல்லைங்க நம்மளே மாட்டணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன 4-5 பாயிண்ட் வந்துட்டு கண்டிப்பாக தவிர்த்து ஆக வேண்டிய விஷயங்கள் இது. ஏன்னா மற்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனோ இது மாதிரி முடிய போகிறது இல்லை. இது வந்து மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடலாம். தாண்டி இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இப்போ நம்ம அடுத்து சொல்ல போகிறது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ என்னோட பேர் ரமேஷ்னு வைங்களேன். இப்போ நான் கூகுளில் போய் ரமேஷ்னு போட்டு டைப் பண்ணி பார்ப்போம். எல்லாமே செய்கிற விஷயம் தான் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், ஆதார் கார்டு, பின் நம்பரு, இது மாதிரி கண்டதடி போட்டு அதில் செக் பண்ணும்போது எல்லாமே பேக்கப் ஆகி நிற்கும். ஸோ இதை வந்துட்டு வேறு யாராவது தப்பாக யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை தேவையில்லாமல் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்க வேண்டாம். அதேமாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம கஸ்டமர் கேர்ட்ட பேச வேண்டியிருக்கணும். இப்போ நம்ம கூகுளில் டேரெக்டாக போயிட்டு அந்த பேங்க் பேரை போட்டு கஸ்டமர் கேர்னு போடுறோம். அந்த நம்பர் வந்து நம்மளும் பேசுகிறோம். மேபி அது கூட கேக்கிங்காக இருக்கலாம், நம்மளோட ஃப்ராட் பண்ணுறா கூட இருக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பெனியோட வெப்சைட்டோ இல்லை அந்த பேங்க் வெப்சைட்டோ இருக்கும் இல்லையா, டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய் அதுலேருந்து கான்டாக்ட் நம்பர் எடுக்க தான் சரியாக இருக்கும். என்னென்னா இப்போ ஒரு பேங்க் பேர் இருக்குங்க இல்லையா, பேங்க் பேரை போட்டு கீழே .in .com இருக்கும் இல்லையா, அது ஒரிஜினல் அப்படி இருக்கும், டூப்ளிகேட் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு எழுத்து வேணாம், சின்ன எழுத்து ஒரு எழுத்து மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் கவனிக்க மாட்டோம்ல. ஸோ அதனால் டேரெக்டாக போய் கஸ்டமர் கேர் நம்பர் இதெல்லாம் போய் டேரெக்டாக அதில் போடுறத விட டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஒரு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணுறது தான் சரியான முறையாக இருக்கும். அதே போல் சில நேரங்கள்லாம் ஆஃபர்லாம் போடுவாங்க. சில இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் நிறையா இருக்கு இல்லையா, சில நேரங்களில் ஈரெண்டெல்லாம் ஆஃபர்லாம் போடுறாங்க. அது நல்ல விஷயம் தான், பயன்படுத்துறது ரைட்டு தான். ஆனால் அது ஒரிஜினலான ஆஃபராக நமக்கு தெரியணும்ல. ஏன்னா அமேசான் சொல்லிவிட்டு வேறு வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகிறோம்னு வச்சுக்கலாம். உள்ளே போகும்போதே கடையெல்லாம் அந்த விளம்பரம் வருது. இப்போ நம்ம லேப்டாப்லேயோ உள்ள மொபைல்லையோ உள்ள வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்தோ நம்ம டாக்குமெண்ட்டோ திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் கரெக்டான வெப்சைட் தெரிஞ்சு அதுக்குள்ளே போகிறது தான் சரியான முறையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெடிசன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ நமக்கு சின்ன தலைவலி, காய்ச்சல் வருதுன்னு வைக்கலாம், நம்ம நார்மலாக கூகுளில் செக் பண்ணுவோம் இல்லையா, சில நேரங்கள்லாம் பண்ணுவோம். என்ன இருக்குது இப்போ செக் பண்ணுறதுக்காக பண்ணுறது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே இது இப்போ பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா,
அதை பார்த்துட்டு இதே மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுறது, நம்ம டாக்டர் போய் அட்வைஸ் எதுவும் கேட்காம நம்மளே மருந்து வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி விஷயமெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத விட தவிர்த்தா நமக்கு நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் கூகுள் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஆரோக்கியமான விஷயந்தான். அது சரியான முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் சரியான முறை. ஏன்னா நம்ம எண்ணத்தை கொடுத்தோமோ அதான் நமக்கு திருப்பி வரும். நம்ம எண்ணத்தை போட்டாலும் அது பதில் சொல்லுது கூகுள். அப்படின்றக்காக நம்ம நல்லபடியாக பயன்படுத்தும் போது நல்லபடியாக நமக்கு வந்து சேரும். இல்லை தேவையில்லாமல் இப்போ எதையாவது போட்டு கண்டதே பார்க்கும்போது அது நமக்கே பிரச்சனையாக வந்து முடியும். கூகுள் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது ஆரோக்கியமான விஷயமாக பயன்படுத்துகிறது தான் சரியாகவும் இருக்கும்.